ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தாங்க கொஞ்சம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சது. நம்ம மல்லியும் விஜயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேஷுவலாக இருக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயமா, அதாவது பூமி பூஜைக்கு நாள் குறிக்கணும், அதுக்கு நீயும் வரணும் மல்லி, உன்னோட முன்னிலையில் தான் எல்லாமே நடக்கணும், மல்லி அப்பார்ட்மெண்ட்ஸ் மல்லியோட முன்னிலையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வச்சு சொன்னார் மல்லிக்கிட்ட விஜய். சொல்கிறதுக்கு முன்னாடி சுற்றி முற்றி பார்த்தாரு தான், ஆனால் சொல்ல வாயை திறந்த உடனே அந்த பக்கமாக இந்த ராஜி வந்து ஒட்டு கேட்டுட்டாங்க. இருக்க விடுவாங்களா? பூமி பூஜையை போயிட்டு நல்லா நடக்க விடுவாங்களா? உடனே ரகுக்கு கால் பண்ணி, என்ன செய்வே தெரியாது, இந்த மல்லி தலையில் எது விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இந்த பூமி பூஜை நடக்கக்கூடாது அப்படின்னு கால் பண்ணதுனால நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா வெண்பா ஆல்ரெடி இந்த கதிரேசனோட வீட்டில் இருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம மல்லி வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ ரோட்டில் வந்து ஒரு கோவில் இருக்கிறதுனால நான் சாமி கும்பிடலாம் வெண்பா அப்படின்னு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அந்த கேப்பில் வெண்பா அந்த பக்கம் எங்கேயோ போயிட்டு, அந்த கேப்பில் நம்ம மல்லி சாமி கும்பிட்டுட்டு பார்த்ததும் வெண்பான்னு கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கிறதும் அங்கே போனதும் ஒரு ரவுடி வந்து கடத்திட்டு போயிடுறான். இது கண்டிப்பாக ரகுவோட வேலை தான். ராஜி சொன்னதுனால வெண்பாவை கடத்திட்டா எப்படி இந்த பூஜையை நடத்த விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு வந்து கடத்தி வச்சுருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் முதல்ல இந்த ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு தாங்க நம்ம வேண்டிக்கிறோம். ஏன்னா மல்லி கூட இருந்ததுனால நம்ம வெண்பா வந்து அந்த டைமில் தான் காணாமல் போனாங்க. ஸோ உடனே வேதாள முருங்கை மரம் ஏறின கணக்கா, உன்னால தான் நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்த, வெண்பாவை இப்படி தான் பார்த்துக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மல்லியை புரிஞ்சிக்காமல் மல்லியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி விஜய் முதல்ல பேசாமல் இருக்கணுங்க. அப்படி இருந்தாலே சந்தோஷம்தான். ஏன்னா விஜயோட கேரக்டர் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே மண்ணு மாதிரி அப்படியே வந்து என்ன பண்ணாலும் மல்லியை பற்றி புரிஞ்சிக்காம உடனே தப்பு பண்ணிட்டா அப்படின்றது. அதனால் முதல்ல இப்படி காணாமல் போனதுனால மல்லி வந்து உடனே விஜய்க்கு தான் கால் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. விஜய் உடனே அந்த இடத்துக்கு வர போகிறாங்க. வந்து அங்கே இருக்கிற சிசிடிவி மூலயமா வந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்த்து நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்றுறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைனா அவருடைய அதாவது அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, இன்ஸ்பெக்டராக, அவருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு ஆக மொத்தம் நம்ம வெண்பாவை காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றிட்டாலுமே யார் வந்து இந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்றத விஜய் கண்டிப்பாக யோசிக்க போகிறாரு. ஆல்ரெடி கதிரேசன் வீட்டில் தான் நம்ம வெண்பா குட்டி இருந்தாங்க. அதனால் அவங்க எதுவும் செஞ்சுருக்க போகிறதில்ல. வேறு யார் நமக்கு விரோதி அப்படின்னு பார்த்தா கடைசியில் இந்த பூமி பூஜைக்கு வந்து நாள் குறிக்கிற விஷயத்த மல்லிகிட்ட சொன்னோம்ல, இதை எப்படியோ அந்த ராஜி கேட்டுட்டு இதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கா அப்படின்றத அனலைஸ் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவ்வளோ பெரிய துரோகியை எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு, வெண்பாவை கடத்துகிற அளவுக்கு போயிட்டியாடி நீ, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு ஒரு நிமிஷம் கூட இடம் இல்லை, வீட்டை விட்டு வெளியே போடுன்னு சொல்லிட்டு பலார்னு கன்னத்துலேயே ஒரு அறையை விட்டு வீட்டை விட்டு வெளியே துரத்தணுங்க. அப்படி துரத்துனா மட்டும்தான் நல்லது நடக்கும். ஸோ விஜய் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.